வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் இருக்க ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். ஸோ இந்த vlogல பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கிச்சன் மேடை அப்புறமா ஸ்டவ் எல்லாமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம கடைக்கெல்லாம் வந்து போறப்போ பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பக்கத்துலலாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தள்ளு வண்டியில வேர்க்கடலை வந்து வறுத்து கொடுப்பாங்க. மணல்ல வந்து பெரிய கடாயில போட்டு வறுத்து பேப்பர்ல வந்து கோன் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கடலை பாத்தீங்கன்னா கருகி இருக்காது, அதே நேரம் ரொம்ப கிறிஸ்பியா கலர் வந்து மாறாம நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். யூஸ்வலாக அவங்க வந்து மணல் யூஸ் பண்ணி தான் வறுப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து அதுக்கு மணலுக்கு பதிலாக பொடி உப்பு சேர்த்து நம்ம இன்னைக்கு அதை செய்ய போறோம். பொடி உப்பு சேர்க்கக்கூடிய டைம்ல கடலை வந்து வறுத்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப அந்த உப்புடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நமக்கு தேவையான அளவு எவ்வளவுக்கு வந்து நமக்கு அந்த கடலைக்கு உப்பு தேவையோ அது மட்டும்தான் வந்து அந்த கடலை வந்து உங்களுக்கு அப்சார்ப் பண்ணிருக்கும். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய கடாயோட அளவு பொறுத்து நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெரிய கடாய் எடுக்கிறேன். அதனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பொடி உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி உப்பு சேர்த்த உடனே வந்து கடலை வந்து நான் சேர்க்கறது இல்ல. பாத்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் வந்து அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அந்த உப்பு வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுல கடலை இப்ப நான் சேர்க்க போறேன். இந்த கடலையை வந்து கைவிடாம கிளறணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. அப்பப்ப வந்து சைட்ல வந்து நீங்க பக்கத்துல நின்றுட்டு மற்ற வேலைகள் நீங்க பண்றப்பயே இடையிடையே வந்து நீங்க கிளறி விட்டா போதும். ஆனா அடிக்கடி கிளறணும். அதே டைம்ல வந்து கைவிடாம கிளற வேண்டாம். அப்படியே வந்து நீங்க கொஞ்ச நேரம் வந்து கிளறிட்டே இருக்கிறப்போ சைட்ல வந்து உங்களுக்கு வந்து டீ போடுற வேலை அந்த மாதிரி வேலை கூட நீங்க செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஜிஞ்சர் டீ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால சைட்ல வந்து கடலையை வறுத்துக்கிட்டே டீக்குள்ள வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஜிஞ்சர் வந்து தோல் எடுத்து நல்ல ஒரு பெரிய துண்டு ஜிஞ்சர் டீ போடுறதுன்னா அந்த ஜிஞ்சரோட டேஸ்ட் தான் நமக்கு டாமினேட் ஆகணும். ஸோ அதனால கொஞ்சம் பெரிய துண்டா ஜிஞ்சர் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபிளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டா அந்த டீல இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல தண்ணியிலே வந்து இதை துருவி போட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கடலை வறுக்கிறப்போ அடுப்பு வந்து ரொம்ப கம்மியான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டீங்கன்னா கடலை வந்து டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க பொறுமையா தான் இதை வறுக்கணும். ஆனா சைட்ல வந்து நீங்க மற்ற வேலைகள் பண்றப்போ இது நீங்க வந்து வறுக்கிற டைமே நமக்கு தெரியாது. அதனால நல்லா அடுப்பை வந்து நல்லா கம்மியான ஃபிளேம் வச்சுட்டு அப்பப்ப நீங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணா போதும். இந்த உப்பு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் நீங்க வந்து எத்தனை முறை வந்து கடலை வறுத்தீங்கனாலும் இந்த உப்பையே நீங்க போட்டு ரீயூஸ் பண்ணி கடலை வறுத்துக்கலாம். இந்த உப்பு நம்ம வந்து சமையலுக்கு அப்புறமா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு டப்பால வந்து கேக் பேக் பண்றது, பிஸ்கட் பேக் பண்றது, அந்த மாதிரி அடுப்புல வந்து நம்ம என்னென்ன பேக் பண்றோமோ அந்த மாதிரி பேக்கிங்காக இந்த உப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம்ல இந்த மாதிரி கடலை வறுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணா அது வந்து ஒரு மோர் தேன் 10 டைம்ஸ் ஒரு 10-15 டைம்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் அந்த உப்பு வந்து நல்லா ஒயிட்டா இருக்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி வந்து எதுவுமே உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி வந்து பேக் பண்றதுக்கும் அது பிரச்சனை இல்லை. அதை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் தனியா வந்து ஒரு டப்பால மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்றதை நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணாம இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வெந்தது அப்படின்னு தெரியும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து வறுத்துக்கிட்டே இருக்கிறப்போ நடுவில் ஒரு படப்படன் வெடிக்கிற சத்தம் கேட்கும். அங்கங்கேயா வந்து வெடிக்கிற சத்தம் ஆரம்பிக்கும். அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்க வறுத்துக்கிட்டே இருங்க. அப்ப வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவனா வறுபட்டுரும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா வேர்க்கடலை வறுத்தது வந்து ரெடி ஆயிடுச்சு.
வறுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரே பாத்திரத்துல வைக்காம இந்த மாதிரி இன்னொரு பிளேட்ல வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சூடுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து அது வந்து ரொம்ப வறுபட்டுரும். அதனால நீங்க எடுத்து இந்த மாதிரி செப்பரேட்டா ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. டீ பாத்தீங்கன்னா பக்கத்துல நல்லா வந்து அந்த இஞ்சி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ டீ தூள் சேர்த்து அதுவும் கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா அந்த டீயோட அந்த இதெல்லாமே இறங்கட்டும். இது இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது நம்ம வறுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா தெரியாது நமக்கு. அதனால உடனே அந்த தோல் வரல. ஆக்சுவலா நல்லா இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப கிறிஸ்பி ஆயிடும் இந்த கடலை. இந்த வேர்க்கடலையை வச்சு நம்ம வந்து இன்னொரு ரெசிபி இன்னைக்கு பாத்துடலாம். அதாவது மசாலா பொரி தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறோம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆயில் வந்து இல்லாம ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். அதே நேரம் வந்து சீக்கிரமா கெட்டு போகாம வந்து உங்களுக்கு லாங் டைம் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியும். மசாலா பொரி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாவே பூண்டு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முழு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டை இந்த மாதிரி இடிக்கல்ல கொஞ்சம் வந்து தட்டிக்கோங்க. அப்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து அது ஃப்ரை ஆகும். அந்த டீல உள்ள எசன்ஸ் எல்லாமே நல்லா வந்து இறங்கிடுச்சு. இந்த டைம்ல இப்ப நான் வந்து பால் சேர்க்க போறேன். தேவையான அளவு சர்க்கரையும் வந்து இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா பொரி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்கிற அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்ல 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா வந்து கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சதுமே நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நீங்க வறுக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா இந்த கார்லிக்கோட உள் பக்கம் வந்து சதசதன் வேகாம இருக்கும். வெளியே வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து கருகிடும். அதனால தீய கம்மியா வச்சு பொறுமையா இதை வந்து நல்ல மொறுமொறுப்பா வறுக்கணும். நீங்க இது மொறுமொறுப்பா வறுத்தீங்கன்னா தான் அந்த பொரி வந்து நீண்ட நாளுக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். இதுல ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா பொரி வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சீக்கிரமா வந்து கெட்டு போயிடும். அதனால இந்த கார்லிக்கை வந்து நல்லா இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணிடலாம். கார்லிக் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்றபடி நீங்க சேர்த்துக்கலாம். நிறையவே சேர்த்தாலும் நல்ல வாசனை நல்லா இருக்கும். அப்புறமா வந்து காரத்துக்கு ஏற்றபடி ஒரு 4 to 5 வரமிளகாய் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த பொரி வந்து கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளேம்ல தான் நான் வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி கரைப்போம் இல்லையா அந்த பொட்டுக்கடலை. இந்த கடலை வகைகள் எல்லாம் சேர்க்கறது வந்து ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த பஃப் ரைஸ் அதாவது இந்த பொரி தான் வந்து சேர்க்க போறோம். இந்த பொரியை ஒரு நிமிஷம் லைட்டா நான் வந்து வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற அந்த வேர்க்கடலை வந்து 1 கப் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நம்ம அடுப்பை அணைச்சாச்சு. அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை இனிமேட்டு வந்து ஆற வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டீ போடுற டைம்ல பாத்தீங்கன்னா 2 வேளை வந்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுங்க. எல்லா நாளுமே வந்து நம்ம ஆயில ஃப்ரை பண்ணி செய்யறது கடையில வாங்குறதை விட இந்த மாதிரி இடையில வந்து கிடைக்கிற டைம்ல ஹெல்த்தியாவும் செஞ்சு கொடுங்க. இந்த கடலை பொரி எல்லாமே நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா நல்லா ஏர்டைட்டான பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி
இப்போ நல்ல மாங்காய் சீசன் ஆனதுனால நல்ல மார்க்கெட்டில் வந்து நல்ல பெரிய வந்து ஒட்டு மாங்காய் கிடச்சிது எனக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி மேங்கோ பிக்கிள் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த வெள்ளம் முடிச்சதுக்கப்புறமா அதையும் வந்து நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து மாங்காய் சீசன் ஆனதுனால நல்ல டிஃப்ரெண்ட் டைப்பான மேங்கோ ஊறுகாய் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ஃபர்ஸ்ட்லேயே வச்சிடலாம். சிக்கன் மசாலா ஃபர்ஸ்ட்ல பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வந்து அதையும் சேர்த்தாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெங்காயம் வந்து சைடில் அப்படியே வதக்கிக்கிட்டே சிக்கனை வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த வேலை வந்து செய்யும்போது அடுப்பு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேருந்து குக் ஆகிட்டு இருக்கும். சைடில் வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் மற்ற வேலைகளையும் அப்படியே பண்ணிட்டு இருக்கலாம். எப்போவுமே வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சனாலே அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ரெசிபீஸும் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நிறைய ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு நம்ம குக் பண்ணால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆனியன் வதங்குற டைமில் அப்படியே வந்து சிக்கன் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நடுவில் கொஞ்சம் இந்த வெங்காயத்தை அப்படியே கிளறிக்கிட்டே அந்த வேலையும் வந்து பண்ணியாச்சு. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து பொடிகள் இப்போ நான் சேர்க்க போகிறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சம் சில்லி பொடி, மிளகாய்த்தூள், இது எல்லாமே டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன். இதையும் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம வதக்கிட்டு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா லைட்டாக ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த சிக்கனில் அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கி அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறனால நான் வந்து தண்ணி எதுவுமே விட்டு வேக வைக்கல. ஏன்னா வந்து இந்த சிக்கன் ஆல்ரெடி வந்து ரொம்ப டெண்டராக தான் இருக்குது. அதனால வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. அப்படியே வந்து மூடி போட்டே வந்து சிம்மில் வச்சு அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலே வந்து இதை வந்து நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து எடுக்கிற சிக்கன் பொறுத்து உங்களுக்கு சிக்கன் வேகிற தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை ட்ரை ஆக்கி எடுத்து ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சப்பாத்தியில் வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து அந்த எக்கு சேர்த்து நம்ம வந்து இந்த சிக்கன் வச்சோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் முட்டை எடுத்து இப்போ வந்து அதை வந்து சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். அதை
ஸோ இந்த டைமில் மாவு பார்த்தீங்கன்னா மாவு நல்ல பதமாக வந்து அது ரெடியாக இருக்குது. சப்பாத்தி மாவும் ரெடியாக இருக்குது. அப்படியே வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். சைடில் சிக்கன் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இந்த கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா நல்லா கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி வந்து ரொம்ப வந்து அப்படியே ஹார்டாக விட்டுறக்கூடாது. நல்ல ஒரு சாஃப்டான பதத்திலே வந்து சப்பாத்தியை வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா முட்டை வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முட்டை ஊற்றுறப்போ நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம், அதாவது இரும்பு தவா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முட்டை கலவை நீங்கள் ஊற்றணும். இல்லைன்னா ஃபுல்லாமே அந்த கல்லில் வந்து அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுன்னா எண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இந்த முட்டைக்கு மேலே இந்த சப்பாத்தியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து முட்டையோட உள் பக்கையில் நல்லா வெந்திருக்கும். நல்லா இந்த மாதிரி தோசை திருப்பியால் இப்படியே வந்து நல்லா நீங்கள் வந்து அமர்த்தி விட்டுறணும். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோல் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சப்பாத்தி ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட என்னோட vlog வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.